ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ஸ்னேகா vlogs. ஸோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ 2 நாளாக நம்ம vlog போடலை. அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவேன்னு சொன்னிய பிரகன், என்ன தொடர்ந்து vlogs போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட என்னோட அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்ஸு நிறைய இன்றைக்கி இந்த vlogல பேச போகிறோம். அண்ட் எங்கள் அம்மா ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த vlogல உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து எந்த சேனலில் vlog பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்னையும் ஸ்னேகா எல்லாரையும் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஜேசு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சேனலில் தான் நிறைய vlogs நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏகப்பட்ட நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா vlogsமே அதில் தான் இருக்கும். பாப்பா பிறந்ததுலேருந்து இவன் வளகாப்பு கிளப்பாப்புன்னு ஒரு 2 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் நினைக்கிறேன். 3 வருஷமாக நம்ம போட்ட எல்லா ஃபேமிலி vlogsமே அந்த மெயின் சேனல் 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அந்த சேனலில் தான் எல்லாமே இருந்துச்சு. இப்போவும் அதில் 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஆனால் 11 மாதமாக அந்த சேனல் வந்து நம்மகிட்ட இல்லை, ஸ்ட்ரைக் கொடுத்து எடுத்தாங்க. ஆனால் இப்போது அம்மாட்ட பேசி நம்ம வாங்கியிருந்தோன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேனலை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு பலனும் எதிர்பார்த்து போகல, ஆனால் அவங்களாம் அந்த சேனல் கொடுத்தது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ அந்த சேனல் கொடுத்தா அந்த சேனல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம பழைய மாதிரி vlogs போடனாலும் அந்த சேனலில் போடலாம். ஆனால் இந்த பிரகன் ஸ்னேகா vlogs தான் என்னோட கஷ்ட காலத்தில் கிட்டத்தட்ட 11 மாதமாக என்னோடய ஃபினான்ஷியல் எல்லா சப்போர்ட்டுக்கும் இந்த யூடியூப் சேனலும் இதில் இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்து, ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸுமே பழைய 1 மில்லியன் சேனலில் வியூஸ் போகிற மாதிரி பயங்கரமாக வியூஸ் போச்சு எல்லாத்துக்கும். ஸோ அப்படி இந்த சேனல் என்னை காப்பாற்றுச்சு. அதனால் இந்த சேனலை நான் கைவிட போகிறதில்ல. இந்த சேனலில் தான் நம்மளோட vlogs எல்லாமே நம்ம கண்டினியூஸாக வரப்போகுது. ஆனால் அந்த 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சேனல் சும்மாவே இருக்கும்ல, அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அந்த சேனல்லையுமே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பிரகன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஸ்டோரியில் போட்டிருப்பேன் ஒரு 6 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்ன அப்டேட்னா, என்னோட அடுத்த ஷார்ட் ஃபிலிம் தமையன் என்றும் காதல் 13+ முகத்திரைன்னு இப்படி நிறைய நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு புது டேரக்டர் கூட ரொம்ப நாளாக ஒரு டேரக்டர் பையன் கூட பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த காம்போ மாறி புதுசாக ஒரு டேரக்டர் கூட நான் பண்ண போகிறேன். எங்கள் ஊர் பையன்தான். ஸோ அவனும் நிறைய படங்கள், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கான். அவனோட மேக்கிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி அவன் சூப்பராக ஒரு அவுட்டு கொடுப்பான். கதையை என்கிட்ட வந்து சொன்னான். அதான் நான் அப்டேட் வீடியோவாக நான் போட்டிருப்போம் 6 மணிக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குற மாதிரிக்காம பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து அந்த கதை வந்து ஒரு சூப்பரான கதை, அதை ஷார்ட் ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு நான் லைட்டாக சொல்கிறேன். நீங்கள் தமையன் பார்க்கலன்னா நீங்கள் தமையன் பாருங்கள், உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு புரியும். ஸோ எஸ், அம்மா வந்து பண்ண சம்பவம் இதான். சேனல் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த சேனல்லே போட்டிருப்பேன். இதுலேயும் நான் vlog போகும்போது அப்படியே சொல்கிறேன். vlogs அப்படிங்கிற இருக்கிறதுலேயே அந்த பாதி சேனலோட பாதி பேரில் இருக்கிற அந்த இன்னொரு பாதி வந்து தூங்கி முழிச்சு சொல்லுவா, பிரகன் நான் பொட்டு கூட வைக்கல பிரகன் சொல்லுமா, அந்த டேல கூட வைக்கல, பொட்டு கூட வைக்காம தூங்கி எழுந்துச்சி வேலையாக டீ காஃபி மட்டும் போட்டுருவா. டீ காஃபியா? டீ அதான் சாயந்தரம் எழுந்திரிச்சு டீ போட்டு ஷார்ப்பாக கொடுத்துருவா. ஸோவா இது சாயந்தரமா? ஸ்னேகா, நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸ்னேகா, நீ அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுற? ரொம்ப நாளாக நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஹெல்த் எந்திக்க கூட முடியாம இருந்தோம். என்ன அதாவது என்னன்னா, நமக்கு ஈவன் ஹெல்த் கேவலமா போனாங்க. நமக்கு என்னாச்சு, மோசமா போயிடுச்சு. எங்களோட சம்பாத்தியம் போயிடுச்சு. vlogsம் போட முடியல, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன்.
ரைட்டா ரெக்கவர் ஆனவொடனே திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு என் பொண்டாட்டி அப்டேட் கொடுக்க கேளுங்க இது மாதிரி ஒரு லக்கு சொல்ல முடியாது, என்னது ஒரு வரமா சொல்லுவாங்க, கம்பேக் மாதிரி வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு டைரக்டரா தேடி வந்து படம் வச்சு இது பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காப்ல. நிறைய படம் வந்துட்டு பாதியில நின்று போச்சு இல்ல, ஏகப்பட்ட படம், ஒத்த படம், இந்த கர்ஸ், நிறைய ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், நிறைய வந்துட்டு ஃபியூச்சர் ஃபிலிமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிரகனுக்கு வந்து பாதியே நின்று போச்சு. ஸோ வந்து அந்த மாதிரி இந்த ஃபிலிம் இல்லாம ஃபுல்லா வந்து அது ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து அதுக்காக நான் காலத்துக்கு மை காட் கடவுளே நீ பிளஸ் பண்ணா போதும் ஸ்னேகா, நீ கண்டிப்பா நான் காலெல்லாம் விழக்கூட அவசியம் இல்லை. சரி, பொண்டாட்டி காலில் விழுறது தப்பு இல்ல, நீ தானே உனக்காக தானே வாழ்றோம், உனக்காகவும் பாப்பாக்காகவும் தான் வாழ்றோம். அதனால இந்த படம் நாங்க தரமா பண்றோம். ஓகே, அப்டேட் தரமா பண்ணக்கூடாது, தரமா பண்றோம். இப்போ இந்த அப்டேட் வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ நீ 6 மணிக்கு மேல போட்டுட்டேன். ஆமா, சரி. நடிச்ச ஷார்ட் ஃபிலிம் இல்ல, பிரகனோட அப்டேட், ஷார்ட் ஃபிலிம் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அத பாருங்க. பிரகனோட ஷார்ட் ஃபிலிம் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காம பேலர் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ டீ போடுங்க. நிறைய பேர் வந்து ஸ்னேகாவோட வெயிட் லாஸ் சீக்ரெட் சொல்லுங்கன்னா ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. இப்படி ஒரு வீட்டையும் உட்காந்து இவ தான் ஸ்னேகா, இவ தான் மக்கள், இவ தான் ஸ்னேகா, இவ தான் தூப்பா, ஒன்று விடாமல் வீட்டு வேலை எல்லாமே செய்வாளா, அதுலேயே அவன் மெலிஞ்சிட்டு. இத்தனைக்கும் நான் கேட்பேன், நான் செஞ்சு கொடுக்க ஸ்னேகான்னு நான் கேட்பேன். நான் செய்கிறேன்னு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் எல்லா வேலையும் அவளே செய்வா. அவளால் அது செய்யாமல் இருக்க முடியாது. அப்படியே செஞ்சு தான் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா. ஆமாம், உண்மையிலே எல்லா வேலையும் செஞ்சு தான் என் முன்னாடி உண்மையாக இருக்கா. என்ன ஸ்னேகா, என்ன வாங்க போகிறீங்க? பாப்பாவுக்கு பால் வந்துருச்சா? ஸோ எஸ், பால் பாக்கெட் வாங்க போகிறேன். பால் பாக்கெட்டில் பசுமால் வாங்க போகிறேன். என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஒரு இனம் புரியாத சந்தோஷமாக இருக்குது. பழைய சேனல் கிடச்சிட்டா அந்த சந்தோஷத்தில் இருக்கேன். நேரத்தில் நம்ம சரித்துக்குட்டி என்ன பண்ணுது தெரியுமா? சரித்துக்குட்டி நல்லா ஏசி ரூமில் அழகாக தூங்கட்டும். என்ன அவள் ஒரு 2:30க்கு தூங்கினானா 6 மணிக்கு தான் எந்திப்பா. ஸோ அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். மணமகளே மருமகளே வா வா. பால் பில்லு பாருங்கள், எங்களுக்கு 2160. என்னடி சொல்கிற, பால் பில்லாடி? ஆமாம், உன் ஊர்லேருந்து உன் தங்கச்சிங்களாம் வந்தாங்க, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருப்பில்ல. நம்ம இதுக்கு மட்டுமா வாங்கிட்டாங்களா? நம்ம பால் பில்லே இவ்வளோ வருது என்ன? சொல்லு, 4-5 பசுமாடு பார்த்தீங்களா? 4-5 பசுமாடு வாங்கிடணுமா? கறந்து நம்ம வீடு வீடாக போய் பால். சரி, பால் செலவாகுதுன்னு சொல்லிட்டு பால் வாங்குகிறோம். அரிசி செலவாகுதுன்னா? அரிசி எப்படி செலவாக போகுது? அரிசி செலவாகுதுன்னு இல்லை, இப்போ அரிசி தேவைப்படுது இல்லை, அதுக்குன்னு போய் விவசாயம் பார்ப்போமா? அரிசி பால் தான் நமக்கு இப்போ ரொம்ப செலவு. அரிசி வந்து நம்ம ஒரு மூடை எடுத்தால் எத்தனை மாதம் ஓட்டுறோம். அப்போ பாலுமே இப்போ 2100ரூவானாலும் பாப்பாவுக்கு தானே அது சத்து, பசும்பால். அதனால நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாது. 2000ரூவானாலும் கறந்துடலான்னு சொல்கிறியா? சரி, கறந்துருவோம். ஸோ கைஸ், இன்றைக்குள்ள டேயில் நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த டே வந்து முடிஞ்சிருக்கு எனக்கு. ஏன்னா நான் நினச்ச மாதிரி என்னோடய சேனலும் எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் லைஃப்பில் அடுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான அப்டேட்டு நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணி. தமையன் தான் கடைசியாக, தமையன்னு 666 நினைக்கிறேன். ஆமாம், 666 தான் நான் கடைசியாக பண்ண வெப் சீரிஸ். அதுவும் 666 முடியலை, எனக்கு தெரிஞ்சு 2 எபிசோடு தான் 666 வந்துச்சு. அத்தோடு நின்று போச்சு. வெப் சீரிஸோ ஷார்ட் ஃபிலிமோ எதுவுமே எனக்கு ரிலீஸ் ஆகலை. ஒத்தப்படைன்னு ஒன்று நடித்தேன், அதுக்கப்புறமே நிறைய ப்ராஜெக்ட் நடித்தேன், பட் எனக்கு எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இது மேலேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இதை பண்ண போகிற டேரக்டர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவனுக்குன்னு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான், செம்மையாக அவுட்டு கொடுத்துருக்கான், குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கான். என்னோட இன்ஸ்டாவில் அவனோட பேஜஸ்லாம் டேக் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அவன் கூட தான் என்னோட இந்த ப்ராஜெக்ட்டும் வரப்போகுது. ஸோ 100% இது ஒரு தரமான ஒரு ஷார்ட் ஃபிலிமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அடுத்தடுத்து ஸ்டேஜஸ் போகணுன்னு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நீங்களும் நம்ம பிரகன் ஸ்னேகா vlogsல ஒரு மெம்பர் ஆகலன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு நம்ம பிரகன் ஸ்னேகா vlogsல ஒரு மெம்பராக இருங்க. அடுத்தடுத்த vlogsல பார்க்கலாம். அண்ட் எங்கள் அம்மாவுக்கும் நன்றி, சேனல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. நான் அதை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை, சீஸ்.